Good morning, praise Lord. Welcome to this video. வேலையில் சேர்ந்த மறு வருஷம் நான் சேலத்துக்கு சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் போஸ்டிங் இருந்தது எனக்கு. அப்போ ஹாஸ்டலில் தங்க வேண்டியதாக இருந்தது. நான் நைட் கிளாஸ் எல்லாம் அங்கே தங்கி 6 to 9 அது மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னுடைய ரூமில் இன்னும் 2 கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு மேடம் கர்த்தருடைய பிள்ளை இருந்தாங்க. 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இந்த மேடம் அவங்க ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்க ஹஸ்பண்ட் ஹிந்து கான்வெர்ட்டாக இருந்தார். அவரும் ஊழியத்து நிமித்தம் வேலையே விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அப்போ புதிய விசுவாசி தான். ஆனால் எனக்கு கூட அப்படி இருந்தது ஆர்வங்கள். அதாவது நம்ம ஊழியத்துக்கு போகணும் அப்படின்லாம் இருந்தது. விசுவாச ஜீவியம் மேற்கொள்ளணும் அப்படிலாம் இருந்தது. ஆனால் என்னுடைய போதகர் அதை தடை பண்ணிட்டார். பவுல் சொல்கிற பாருங்க, நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு தனிமையாய் சிலருக்கு விவரித்து காண்பித்தேன். அது எண்ணிக்கை உள்ளவனுக்கு விவரித்து காண்பித்தேன் அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஸோ அதை நான் அந்த மேடம் கிட்டே நான் சொன்னேன். ஸோ எனக்கு கூட அப்படியெல்லாம் ஆர்வங்கள் இருந்தது. ஆனால் பாஸ்டர் இந்த வசனத்தை சொன்னதுனால நான் இங்கே வேலையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்வேன். ஆனால் அங்கே உள்ள சபையில் நான் அட்டாச் பண்ணிக்கொண்டு அங்கே பரிசுத்த சாக்கிரமந்தங்களில் நான் பங்கெடுக்கிறவளாகவும் தசமபாகம் கொடுக்குறவளாகவும் நாங்கள் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதை அதுமாரி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அன்லஸ் காட் ப்ரிவென்ட்ஸ் இட் பை எ மிரக்கிள். நிறைய பேர் தவறி போகிற இடம் அது. ஸோ புதுதாக வர விசுவாசிகள் அதுமாரி வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஒருவேளை ஒர்க் ஸ்பாட்டில் மேலதிகாரிகள் வீணாக பிரச்சனை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதில் சின்னர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஏதோ தவறான இடத்துல கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துவாங்க. நம்மளால் அதை செய்ய முடியாது, அதனால் நான் வேலைக்கே போகலை அப்படி சொல்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பிரதரும் அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு ரட்சிக்கலை. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த லெசன் நிறைய பேருக்கா புரியறது இல்லை. கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்காக நம்மளை அழைக்கலை. ராஜா விருந்துக்கு அழைத்தார், ஆனால் யாருமே வரல. அதனால் வழிபோக்கர்களை போய் கூப்பிட்டு வந்தார். அப்படியெல்லாம் இருக்குது. சரியான வஸ்திரம் தரிக்காமல் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் இருக்குது. அதாவது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டோமான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஞானம் தன்னுடைய கொழுத்த ஜந்துக்களை அடித்து எல்லோரும் அங்கன்னு தான் கூப்பிடுது. அப்படி நீதிமொழிகளில் கூட இருக்குது. ஸோ ஞானத்தையும் சம்பாதி புத்தியும் சம்பாதியும் சொல்லிட்டு வேதம் பெரிய புதை அல்லது. ஸோ புதையல்களை தேடுறது போல் நல்ல முத்துக்களை தேடுகிறது போல் நம்ம தேடணுன்னாக்கா நமக்கு கிடைக்கிறது உறுதி. அது வேர்ட் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க. அதான் முழு வேதாம அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டியதாக இருக்குது. அது ஒரு ராஜ பாதை. அப்படி இல்லை, நம்ம முழு வேதாமத்தை விட்டு சற்றே வழி தவறி பக்க பாதையில் இருக்கோம் அப்படின்னா அந்த சாத்தா நம்மளை பிடிச்சி பிளைண்ட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம திரும்ப ராஜா பாதைக்குள்ளே வர முடியும். ஆனால் அதுக்கு டைம் ஆகுது. ஸோ நான் ஒருத்தர் 30 இயர்ஸாக அதில் போராடுறத நான் பார்த்தேன்.
அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. மிஷினரியாக போகணும், மிஷினரியாக போகிறது தான் வந்து ஒரு பிஏன்னு நம்ம ஆகிட்டோன்னா வந்து நம்ம மிஷினரியாக போகிறது தான் நம்மளுடைய லைஃப் எய்ம்னு அந்த தான் கருத்துக்கள் இருக்குது உலகத்தில். அதில் நிறைய பேர் அது மாதிரி ஏமாந்துடுறாங்க. அன்லெஸ் காட் ப்ரிவென்ட்ஸ் இட் பை எ மிரக்கிள். என்ன மாதிரி ஆளுங்க தப்பிக்காம முடியாது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து உலகம் எங்கும் போய் எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தரை விட்டுட்டு நான் உலகத்துக்கு போயிடுவேன்னா சரியில்லைல்ல. உங்கள் ஜெப அறையில் கர்த்தர் இருக்கும்போது நீங்கள் அவரை பார்த்தீங்க, அவரோட ஐக்கியப்பட்டீங்க. அப்புறமா உலகம் எங்கே போய் சீஷராக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தரை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா மிஷினரி ஊழியம் வந்து ஃபெயில்யூர் தானே. ஸோ ஆனால் தான் நிறைய ஊழியங்கள் ஃபெயில்யூர் ஆகிட்டு கடைசியில் காலேஜு அதுமாதிரி திறக்கிறாங்க. காலேஜு பள்ளிக்கூடம் அந்த மாதிரி திறந்து ஃபெயில்யூராக முடிகிற அனுபவங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ என்னுடைய பாஸ்டர்கிட்டேருந்து நான் இதை தான் கற்றுக்கொண்டேன். தினம் அவர் எழுந்து முழங்கால் போட்டு அந்த கோயில் ஹாலையும் வந்து அவர் பெருக்குவாராம். அவரே தான் பெருக்குவாராம். ஸோ பெருக்கிட்டு வரவங்கக்கிட்ட பொறுமையாக சத்தியத்தை சொல்வாராம். அல்லது முழங்கால் படி போட்டு ஆண்டவரே இன்றைக்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய சபையாரை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிப்பாராம். அவர் எங்கே கொண்டு போகிறாரோ, எந்த ஆத்மாவோட அவர் என்ன பேச சொல்கிறாரோ அதை பேசுவாராம். ஸோ இந்த மாதிரி ஊழியத்தை தான் அவர் செய்வாராம். ஒரு விசுவாசி 5 ரூபா கொடுத்தா அவருக்கு இருக்கக்கூடிய ஜுரம் வந்து போயிடுமா பேசுகிறாரு. ஸோ ஒன்று நம்ம ஒரு விசுவாசியோடு நம்ம பேசலாம். அவங்க அவிசுவாசியாக இருந்தால் எச்சரிக்கையோடு பேசணும். ஸோ ஐதர் வி ப்ரே ஃபார் த நான்-பிலீவர் ஆர் வி ஆர் காஷியஸ் அபவுட் அவர் மூமெண்ட்ஸ் வித் தம். அதுமாரி அந்த பாடங்கள்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம தெரியாமல் வெளியே பக்கப்பாதைகளில் போயிட்டோம்னா 30-35 வருஷம் ஆனாலும் மெயின் பாதைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அதில் வந்து நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதனால தான் பார்த்திங்கன்னா பால் வந்து பரிசுத்தாவி பெற்று அந்த கைடன்ஸில் அவர் வந்து நிறைய ஊழியங்களை அவர் செய்கிறாரு. 3ஆம் மானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு அவர் அனுபவத்தில் போகிறாரு. ஆனால் பேதுரு பார்த்திங்கன்னா இயேசுவோடே இருந்தவரை நல்ல அது நிறைய இது ஃபெயில்யூர் ஆகி சுயநீதி அதுமாரி இதுக்கு வித்தியாசத்தில் யாரை படிக்காதவர் அவர் இருந்திருக்காரு. பால் வந்து படித்தவர். ஸோ அவருடைய அனாலிசிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவருடைய எபிலிட்டிஸ். ஸோ பேதுரு வந்து லாஸ்ட்டில் அவர் சொல்கிறாரு, பவுல் வந்து இது குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறான், அதெல்லாம் வந்து அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது, கருகலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு வந்து கடைசியில் சொல்கிறாரு. அவர் ஒரே ஒரு புக்கு தான் அவர் எழுதுகிறாரு. ஆனால் பவுல் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். நம்முடைய எல்லாமே ஒரு ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம கம்மி தான் நம்ம செஞ்சுருக்கோம் கர்த்தருக்காக அப்படின்னு நம்ம இது முடியும்.